எண்ணி கணவருடைய வாதத்தை படித்ததாலே இந்த பரந்த நெடிய பூவுலகிலே பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி ஆண்டு நீடோடி வாழ்ந்திருப்பார்கள். அப்படி வாழ்ந்திருப்பா என்றால் இந்த வையகத்தில் நாங்கள் வாழ்ந்திருப்போம். ஆனாலும் ஒரு விஷயம் அல்லவா, அரண்மனையில் இருந்த மூவரையுமே அதி சீக்கிரமாக தாதிமார்களை விட்டு எங்களை எதற்காக கலைத்தீர்கள்? அரண்மனை இருந்த எங்களை தாதிமார்களை விட்டு அழைத்தீர்களே. என்ன சாமி காரணம்? மூணுமே நம்ம கொண்டாடியா? என்னடா வார்த்தை? மூணு பேரும் நம்ம பொண்டாட்டியான்னு நம்ம பொண்டாட்டி இது இருங்க. தப்பா? தப்பு தான்டா. இப்ப இந்த ஊருக்காரங்க பார்த்துட்டு ஏங்க இது நம்ம கோயிலான்னு கேக்குறோம். அது நம்ம கோயிலான்னு கேக்குறோம். ஆமா. இது நம்ம பிள்ளையான்னு கேக்குறோம். நம்ம பையனான்னு கேக்குறோம். ஆமா. அப்படி பொதுப்படியா கேக்குறது தானே? கேட்கலாம். மூணு கேட்கலாம். அவர் ஒன்றை முடிச்சு எந்த ஒரு விஷயத்துல அப்படி கேட்கலாம். கட்டிய மனைவி மட்டும் யாருக்கு பங்கு போடக்கூடாது. சரிங்க. சரி. அது எப்படி நீ ஒன்றை முடிச்சு நான் ஒன்றை முடிச்சு போட்டு கட்டணும்? அப்ப கேட்ட தப்பா? தப்பு. சரிங்க. விடிஞ்சா சனிக்கிழமை நாளைக்கு யார் சிப்பிட்டுங்க? என்னது இங்க வா. உன்னை சாட்டை எடுத்து அடிக்க வேண்டாம். ஒரு திட்டமாட்டோம். வாத்தியார் புடவை ஒவ்வொன்னு 2 கிலோ எடுத்து மண்டை மேல போட்டன்னு வச்சுக்கோ. மண்டை 2ஆ உடைஞ்சு போயிடும். ஆமா. அப்படியா? என்னடா இப்படி பேசிட்டு இருக்க நீ? மண்டை உடையுமா? ஆமா. நான் அதுக்குள்ள இதை உடைச்சிருவேன். எது வாய்க்கிட்டாங்க கண்ணு தேவர்களா? இன்றைய தினமாக எதற்காக அதிசீக்கிரமாக தங்களை வரவழைத்து இதோ திருமணம் செய்து பல ஆண்டு காலமாக நமக்கோ குழந்தை பாக்கியமில்லை. உண்மை. அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய மக்களும் அந்நிய நாட்டு அரசுகளும் நம்மை பார்த்து எள்ளி ரவித்து ஏழுபாடு செய்து கொண்டிருக்கிறார். இந்த பேச்சிற்கும் ஏற்றிற்கும் இன்றைய தினமானது ஒரு முடிவு செய்திருக்கிறேன். இதோ சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவனிடம் சென்று கருவை உருவாக்கக்கூடிய அந்த பிரம்மதேவனிடம் சென்று இன்றைய தினமாக குழந்தை வரம் வாங்குவதற்கு நான் போய் வருகிறேன். வண்ணவா என்று வாழ்த்தி வாய் வார்த்தையானது தாங்கள் கூற வேண்டும். அப்படியா? சற்று நேரம் இருங்க தங்கைமார்களா. என்றைக்கும் இல்லாத புதுமையாக திருமணம் செய்து வெகாண்டு காலம் நமக்கு குழந்தைங்க இல்ல. அறிந்த விஷயம். அதனால எத்தனை நாளுக்கு நாடாளக்கூடிய மன்னனுக்கு குழந்தைகள் சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் கேவலமா பேசுறாங்க. இதை அறிந்து நம் கணவர் சத்தியலோகத்து வாசன் பிரம்மதேவன் இடத்துல குழந்தை வரம் வாங்க போறேன்னு சொல்லி போறாரு. இங்க பாருங்கடி, நம் கணவர் போய் அந்த இடத்துல குழந்தை வரம் கேட்டா கடவுள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். ஆனால் பெண்கள் நம்ம 3 பேரும் கூட போய் முந்தானை பிச்சையை முதல் பிச்சையாக மடியேந்தி கேட்டோம்னா நிச்சயமா கொடுப்பாரு. அதனால நீ சொல்லுடி. என்னன்னு சொல்லட்டும்? கூட வர்றன்னு சொல்லி பாரு. நம்ம போக கூடாதுடி. ஒரு ஆம்பளைங்க 4 இடத்துக்கு போவாங்க பிடிப்பாங்க, நம்ம பொம்பளைங்க பின்னாடியே போக முடியுமா? சொல்லுடி குந்தாணி. ஆமாண்டி. ஆகட்டும். அப்படி என்றால்
கண்ணே தெய்வமாக சுவாமி மூவரும் சேர்த்து என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள்? என்னதான் ஒரு நாடாளக்கூடிய மன்னனாக இருந்தாலும் சரி. ஒரு குழந்தை இல்லாத ஒரு பெரிய குறையாக இருக்கின்றது. அதனால உங்களுடைய மனம் போல எல்லா உலகில் இந்த உலகத்தில் உள்ள யானை முதல் எறும்பு கடைசி அனைத்து லட்ச ஜீவ சிந்துகளையும் படைக்கின்றவர் பிரம்மதேவர். நம்மளுக்காக ஒரு குழந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல மன்றாடி ஒரு குழந்தை வரம் வாங்கி வாங்கள். நாங்கள் அரண்மனையில் இருக்கின்றோம். அப்படியா? 3 மனைமார்களை திருமணம் செய்து யாருக்கும் குழந்தைகள் என்று செய்தி கேட்டால் போய் வாருங்கள். இந்த கதை இப்படி இருக்க, இன்னும் தசரத மன்னனாகப்பட்டவன் சத்தியலோகத்தை தேடி செல்ல இன்னும் சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய சதுர்முக பிரம்மதேவர் சபை தன்பா. சாட்டை கீழே போடுங்க. சாட்டை கீழே போடுங்க. என்னடா இது? நீங்க சாட்டை எடுத்தா கோமாளிக்கு ஜண்டு வரும். நான் சாட்டை எடுத்தா? ஆமாங்க. நீ எடு. நான் எடுத்தா வராது. என்ன ஆச்சரியமா இருக்குது? ஆமாங்க. கொண்டா. கீழே போடுங்க. கீழே போடுங்க. என்னடா புரியுமா இருக்குது? ஆமாங்க. நான் மட்டும் சாட்டை எடுத்தா கோமாளிக்கு ஜண்டு வரும். நீ எடுத்த வர மாட்டேன். நான் எடுத்தா வராது. முக ராசி அப்படிங்க. நீ போ. நீ வா. வந்தேன். ஏண்டா சொல்லுங்க. நான் சாட்டை எடுத்தா உனக்கு ஜனி வருமா? ஆமாங்க. காரணம் என்ன? எனக்கு சாட்டை வலுப்பு. என்னடா உனக்கு சாட்டை வலுப்பு வருது? சாட்டை எடுத்தா போடுங்க. அருமையான தங்க
நலமாக வாழ்ந்திருக்கிற பழனிசாமி அவர்கள் அவர் சொத்துல இருந்து நன்கொடையாக 20 ரூபா வாரி வழங்கி இருக்கிறார். அவர்களுக்கு எந்த முகம் போடாத தங்க முகம் இருந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீடூடி காலமாக வாழ வேண்டும். வணக்கம். ஓ, நான் சாப்பிட்டு எடுத்தவனுக்கு ஜென்னி வருமா? ஏங்க நீங்க எடுத்தாலும் அடிக்கவா போறீங்க? ஒவ்வொரு அடி இடுப்போல விளைஞ்சு ஒரு ஜாக்கிரதையாக பேசணும். கண்டிப்பா நீங்க என்ன அடிக்க மாட்டீங்க. ஏன்னா உங்கள்கிட்ட நான் வாங்கி தின்னு இருக்கிறேன். நம்மளுக்குள்ள அப்படி ஒரு ஒத்துமை இருக்குது, ஒரு ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை. என்னடா ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை இருக்குது? அது ஏன் பெரியவங்க 10 பேர் இருக்கும்போது அவங்க முன்னாடி சொல்லிக்கிட்டு பைத்தியக்கார வரவங்க சாட்டை எடுத்து அடிச்சாங்களா? ஆமா, நான் மட்டும் சாட்டை எடுத்து கண்டிப்பா நீங்க அடிக்க மாட்டீங்க. என்னடா என்ன இப்படி பேசுறான்? அதுதான் என்னன்னு தெரியல. நீங்க அடிக்க மாட்டீங்க. எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது. நம்ம 2 பேருக்குள்ள என்னப்பா அப்படி ரகசியம் இருக்கிறது? ஏங்க பெரியவங்க முன்னால சொல்லிக்கிட்டு பரவாயில்ல சொல்லப்பா, எல்லா வேசக்காரும் அடிக்கிறாங்க, சொல்லிதான் ஆகணும். ஆமா, சொல்லிதான் ஆகணும். அப்புறம் என்னால வருத்தப்படக்கூடாது. எந்த ஒரு வருத்தமே கிடையாது. சொல்றேன்ப்பா. சொல்லுப்பா. நேத்து பொழுதோட கூத்துக்கு வரும்போது ஆமா ஆமா நம்ம வலசாங்கர் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த பக்கம் ஆமா போட்டற கடையில என்ன பண்ணீங்க? என்ன செஞ்ச? கோமலண்ணா ஒரு அரை கட்டிங் வாங்கி கொடு, நீ எந்த வேஷம் போனாலும் சாட்டில் அடிக்க மாட்டேன்னு சொல்லி உனக்குமே வாங்கி குடிக்கல. அப்படி மீறி ஒரே அடிச்சாலும் அரை கட்டிங் ஒரு கோட்டை வசூல் பண்ணி கூட சொன்னல. ஏன்னா என்ன பார்த்தா கோட்டை அடிக்கிற மாதிரி தெரியுது. ஒண்ணு வாங்கி 2 பேர் தான் ஆளுக்கு பாதி இது பண்ணிட்டு போற ஊருகளே மானத்தை வாங்கிட்டே இருக்கிற. எல்லா வேஷம் அடிக்கிறதுனா அடி, கோட்டை பிரிச்சுட்டு சொல்ல மாட்டேங்கிறான். அடிக்கிறதுனா அடிக்க சொன்னா கேட்கல. அவன் சாட்சி. நீங்க எல்லாம் ஒண்ணு கூட பார்க்காதீங்க. இருக்கட்டும், நடப்பது நன்மைக்காக இருக்கட்டும். விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி உடைச்சிடாம பாக்குறவ கில்லாடி அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில, நாங்க 2 பேரும் பிஞ்சல எங்கேயும் போய் கொஞ்சல டாபு டாபு டாபுடா டாவில்லாட்டி டையடா டாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. அருமை நண்பா. ஒரு நாள் மார்கழி மாசம் சரி காலங்காத்தால அவ வீட்டு முன்னாடி காலையில் எழுந்து கோலம் போட இல காதல சவுண்டு கேட்டு நானும் எழுந்து பார்க்க இல ஜன்னல திறந்துண்டா கொஞ்சம் குமரியே கண்ணல பார்த்தண்டா. அடே அப்பா, அவ என்ன பார்த்தா சரி நான் அவளை பார்த்தேன் சரி கண்ணும் முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி டாபு டாபு டாபுடா டாவில்லாட்டி டையடா டே டாவில்லாட்டி டையடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்காமாக வந்து நின்னா முன்னாடி. அருமையாக பாடுகிறார். சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரி நெக்லஸ் வாங்கி தந்த பகவான் கடையில கட்டிசு வாங்கி தந்த கண்ணுல அளவெடுத்து ஜாக்கெட்டு தைச்சு தேவி தியேட்டரில காதல் கோட்டை படம் பார்த்தேன். அடியே அப்பா, அவ என்ன தொட்டா சரி ஏப்பா அழுகுற? நான் அவளை தொடல. என்னாச்சு? அவளை கொரோனா வந்துச்சு. கண்ணும் முட்டி கீச்சி காதல் வந்து ஒட்டி கீச்சி டாபு டாவில்லாட்டி டையடா டாவில்லாட்டி டையடா டாவுடா போயிட்டு போகுது. சந்தோஷம். நீங்க வந்த உடனே என்ன ஒரு சந்தோஷம். என்னடா இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறாய்? இப்ப இவ்வளவு நேரம் காணோம். ஆமா, இப்ப நான் எப்படி பேசுறது? இடத்துல கரெக்டாக பேச வேணும். எப்படி? நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு டனாரோட பதில் மட்டும் கொடுத்தால் போதும். வேற எதுவும் பேசக்கூடாது. வேற எதுவும் பேசக்கூடாது. மந்திரி இந்த ராஜ்யசபைக்கு மனமார்ந்த வணக்கம். அன்பார்ந்த பெரியவர்களும் அருமை தாய்மார்களும் ஒரே வெட்டு போகுது தெரியுமா? பைத்தியக்கார என்னடா போய் டனார்னு பேசி? யாரு பைத்தியக்கார? நீ பைத்தியக்கார. நீங்க தான். என்னன்னு நான் சொல்ற வார்த்தைக்கு டனார் பதில் சொல்ற, வேற எதுவும் பேச வேணாம். நீங்களா என்ன ஒரு மனசு போய் பதில் சொல்லுவாங்க? எப்படிதான் பேசுறது? ஆனா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு உண்டு இல்லைன்னு சொல்ல பதில் சொல்ற. உண்டு இல்லை இப்ப சொல்லு. அப்படி சொல்ற மந்திரி. உண்டு இல்லை அப்படி இருந்தாலும் உண்டு இல்லை. இந்த தினத்திலே தேர் திருவிழா தெருக்குத்தின சொல்லக்கூடிய உண்டு இல்லை ஒரு அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். உண்டு இல்லை என்னடா குண்டில சொல்லி பேசி நீங்க தாங்க உண்டிலன்னு சொல்றானீங்க. அட அடிச்சு போடவனே, அது அப்படி இல்லப்பா. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு பிரச்சனை முடிஞ்சு போட்டு ஊங்குட்டுறோம்.
வேற எதுவும் வேணாம். வேற எதுவும் பேசாத. இப்ப சொல்ல வேண்டியதானே. எது பேச எனக்கு முடங்க. இப்ப சொல்லுங்க. மஞ்சரி அப்படி இருந்தா நானா இந்த தினத்திலே தேர் திருவிழா தெருக்குதிரை சொல்லக்கூடிய மாபெரும் நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தினத்திலே ஒரு அற்புதமான நாடகம். ஏங்க ஏண்டா என்ன ஊம்பு சொல்றேன்டா, என்ன பார்த்தா அது மாதிரி நீங்க தாங்க சொன்னீங்க ஊம்பு கொட்டுறோம், வேற எதுவும் பேச வேணாம். நீங்க ஊம்பு கொட்டுற மாதிரி தெரியல, என்ன ஊம்பு அடிக்கிற மாதிரி தெரியுதுல. கடவுளே, எப்படிதான் உங்ககிட்ட பேசுறது? அட அடிச்சு போனீங்க பாப்பா. உன் பொண்டாட்டிய வீட்டுல உன் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி பேசுவேன்? ஏன் வீட்டுக்காரிக்கிட்ட அது மாதிரி பேசிட்டு போக வேண்டியது தானே. இப்படி முதல்ல சொல்லிருக்கலாம்ல. வீட்டுல என் பொண்டாட்டிக்கிட்ட பேசுற மாதிரி. சரி சரி மஞ்சரி நான் தெரியுமா கடவுள் போத்துக்கு பண்ண கூட வேண்டியது போத்துக்கு நான் இவ்வளவு தூரம் நான் கூத்துக்கு போயிது அறிவுண்டன்னைக்கு தனித்தனி படி நான் பவடத்துலையும் போவேன். ஆனால் கோட்டத்தை படி தாண்டி தாய் கட்டு போதனை படிக்கிறதுக்கு கூட ஒன்றுல ஏமா ஏமா நினைச்சிரு நடுவிரிவோ நான் அதை காண்டாங்க. ஏன் பேசிட்டு இருக்கிறேன். இவர் தானே சொன்னாரு வீட்டுல பொழுதோட வரும்போது இப்படிதான் பேசிட்டு அடி வாங்கிட்டு வந்து எனக்கு பொம்பளைக்கு அடி வாங்குறவனா? என் பொண்டாட்டி என்ன அடிக்க வேற எவனா அடிப்பான்? பொம்பளைக்கு அடி வாங்கணும். என்ன பொம்பளைக்கு அடி வாங்கணும்? என்ன கேவலம்? பொம்பளைக்கு பொண்டாட்டிக்கிட்ட நாம ரெண்டு வருஷம் என்ன கேவலம்? அதாங்க ராசி. பாருங்க என்ன இதுன்னு தெரியாது. அப்ப வீட்டுல போய் பொண்டாட்டிகள் அடி வாங்கணும் சொல்றீங்க. நீங்க பார்த்து சொல்றது பார்த்தா எல்லாமே விடுங்க. இந்த தினத்துல நம்ம நடத்தக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? அவங்க சொன்னதுதான். அவங்க சொன்ன நாடகம் என்ன நாடகம்? இப்ப ஆடுற மாதிரி தான். ஆடுற நாடகம் என்ன நாடகம்? அவங்க சொன்னதுதான். வாய் விட்டு ஆட்டி போடுங்க தெரியுமா மறுபடி. அவங்க சொன்ன நாடகம் நான் பாடுற நாடகம் என்ன நாடகம்? தெருக்கூத்து நாடகம். தெருக்கூத்து தெரியுதப்பா. கதை எந்த கதை வச்சிருக்கிறோம்? படையப்பா. படையப்பல சினிமா படமாப்பா. வடையப்பாங்க. வடையப்பா இங்க எங்கடா வடையப்பா வச்சிருக்கிறாங்க? தெருக்கூத்துன்னு சொல்லக்கூடிய எந்த பாகத்துல வைத்திருக்கிறோம்? பாகமா? பாகம்னா எந்த பாகத்துல வைத்திருக்கிறோம்? காடு 3 ஏக்கராங்க. அண்ணன் தம்பி நாங்க 2 பேரு. அது பிரிக்கவா ஆளுக்கு 1.5 ஏக்கரா. என் பாகம் சொல்லட்டுமா எங்க அண்ணன் பாகம் சொல்லட்டுமா? ஏன்னா உங்க பாகம் 1.5 பாகம் தான். ஏன்னா உங்க பாகத்தை நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா அடிச்சு போறேன்னா எந்த பிரிவுல கதையை வச்சிருக்கிறோம்? அட பிரிவா? ஆமா, எந்த பிரிவுல வைத்திருக்கிறோம்? நான் மலதோட பஸ் ஸ்டாண்ட் தாண்டின உடனே ஆமா இப்படி போய் வையப்பமலை பிரிவு இருக்கு. ஆமா, அந்த பிரிவு. உள்ள அடிக்காமல விட மாட்டேன். சண்டால சண்டால படிச்சு ஓட்டுங்க சாட்டியா. நான் அப்படியே சொன்னேன் இந்த ரகசியத்தை நீங்க அதை நோண்டாதீங்க. அவன் கேட்கல. என்னடா நான் மட்டும் சாட் எடுத்த கோபாலு கோட்டைக்கு போறாட. சரி விடப்பா. சரி விடுங்க. ஆமா நம்ம ஒத்து போயிடலாம். உண்மைதான். இந்த தினத்திலே ராமர் பிறப்பு, குரு புத்திரன் வதை. குரு புத்திரன் வதை உண்மைதான். இப்படிப்பட்ட நாடகத்தை வைத்திருந்தாலும் இந்த நாடகத்திலே உங்க அம்மா தங்கம் யாரு? என்னோட தவறாத ஒரு வார்த்தை வருது வாயில இருந்து. என் வாயில இப்படி வரவே வராதுங்க. வருது. நான் நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் இல்ல. நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிக்கிறீங்க? சுறுசுறுப்பா பேசுறீங்க. நான் என்ன சொல்றேன்? உங்க அம்மா பேர் என்ன? கஞ்ச மனசோடு. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா தங்கம். கடைசியில என் அம்மா போக அத்தனை போன கேக்குறீங்க. அம்மா தங்கம். அம்மா பேர் என்ன? அப்பா பேர் என்ன? நீங்க யாரு? அப்படியா? சொல்லுங்க சாமி. கேக்குறதெல்லாம் கேட்டு கடைசியில சாமின்னு சொல்றாங்க பாருங்க. சொல்லுங்க நீங்க. அப்படியா?
மூலைகள் 1000 அண்டம் 24 புவனம் 24 புவனம் புவனம் 24 புவனம் புவனம் சப்த சாகாரம் செத்த சாகரம் யார் சாகரம் சப்த சாகாரம் மேலே 7 உலகம் மேலே லோலோலோகம் கீழே 7 உலகம் கீழே லோலோலோகம் இஞ்சி வெட்டி போடுவேன் ஜாக்கிரதை. ஆமா ஏங்க மேலே 7 உலகம் இருக்கிறது கீழே 7 உலகம் இருக்கிறது. கரெக்டா சொல்லுங்க. உண்மைதானப்பா? நம்ம நிக்கிறதுக்கு பேர் என்ன? இது பூமாதேவி. இது பூமி. இது பூமாதேவி. மேல மேல ஆகாயவாணி. உருப்படியா சொல்லட்டும். சத்தியமா உண்மைதான். ஏன்டா இப்படி பேசுறேன்னு சொல்லக்கூடாது என்ன? இல்லையப்பா. கீழே நம்ம நிக்கிறதுக்கு பேரு இது பூமாதேவி. மேல மேல இருக்கிற ஆகாயவாணி. நொல்ல கண்ணு கூதி படுதா கட்டுறீங்களா? இங்க பாருங்க, படுதா கட்டிருதா இல்லையா? ஆமா, மழை வரும் சொல்லி கட்டி. படுதாவுக்கு மேலதான் ஆகாயம். ஓ, நீ அப்படி வருகிறாயா நண்பா? நம்ம நிக்கிறது இது பூமாதேவி. இங்க கீழே படுதா போட்டுருங்களா? போயிட்டு எது பேசாலும் இடக்கு முறை தான் பேசிக்கிட்டு இருக்கிற. படுதாவுக்கு மேல ஆகாயம், படுதாக்கு மேல 7 உலகம், படுதாவுக்கு கீழே பூமி, கீழே பூமி, அங்க பாய்க்கு கீழே பூமி. போட போயிட்டு எது பேசாலும் இடக்கு முறை பேசிக்கிட்டு. கீரையில 14 உலகம். இந்த 14 உலகத்திலே தேசங்கள் இருப்பது 56 தேசம். சரி, 56 தேசத்திலே என்னுடைய நாடு சத்திய லோகம் என்று தெரிந்து கொள். சத்தியலோகம் ஈரேழு 14 லோகத்துல. ஆமா, சத்தியலோகம் உங்களுடைய சாம்ராஜ்யம். ஆமாடா. சத்தியலோகத்திலே வந்திடக்கூடிய மன்னாதி மன்னன் மகனமுடி வேந்தன் ராஜாதிராஜன் ராஜமார்தான் ராஜா மாறுகண்ணன் ராஜ குலத்திலங்க ராஜா புலகுலத்தில ராஜாவுக்கு ராஜ குலத்திலங்க ராஜா குலகுலத்தினா ராஜ குலத்திலக சத்தியலோகத்திலே வந்திடக்கூடிய என்னுடைய பெயரோ மன்னன் பூபதியாக வந்திடக்கூடிய பிரம்ம தேவன் என்று எப்ப நுழைஞ்சதா தெரியுதுங்க. சத்தியலோகத்திலே வந்திடக்கூடிய பேர் பிரம்மதேவா. என்ன மெட்ராஸ்ல இருக்கிற பிரம்மதேவனா? பிரம்மா. அப்படி இருந்தா நானு உங்க தாய் தகப்பையா 10 மாதம் 300 நாள் அங்கத்திலே சுமந்து ராரி ராரி என்றும் தூரி தூரி என்றும் தாளாட்டி சீராட்டி என பெத்தவங்க யாருன்னு தெரியுமா? யாருங்க? அப்படி சொல்லிதான் ஆக வேணுமா? இல்ல சொல்லாமல ஆகலாம். உங்க சௌகரியம். சொல்லாம அப்படியே ஆக முடியும். நீங்க தான் சொல்லிதான் ஆக வேணும். சொல்லிதான் ஆக வேணும்னு சொல்ற. ஆமாங்க.
மந்திரி என்னுடைய தந்தையார் யார் தெரியுமா? யாருங்க? சங்குதுபாயில வாழ்ந்தக்கூடிய 10 அவதாரங்கள் படித்த அறிய பிறந்தாமன் கோபால கண்ணன். மாயவர் தானப்பா. தாயும் அவரே, தந்தையும் அவரே. ஓ, யார்? மாயம்பெருமாள். உண்மைதானப்பா? அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். அம்மாவும் அவரே தான். அவருக்கு எப்படி எனக்கு பிறக்க முடியும்? அம்மா அவரே தான். அவரு ஒரு ஆணு. ஆமா. அவருக்கு எப்படி பிறக்க முடியும்? ஆணுக்காளாக நான் பிறந்தவன். அப்படியா? ஆணாக பிறந்தவன் ஆணை கொடுத்து பிறந்த பிரம்மதேவனை தெரிந்து கொள்ள பைத்தியக்கார. மாயவருக்கு எப்படி நீங்க பிறந்தீங்க? மாயுடைய தொப்புள் கொடி இருக்குது அல்லவா? அட, தொப்புள் கொடி. உண்மைதான். தாமரை. அதுல இருந்து தாமரை. அந்த தாமரையிலே பிறந்ததுனாலே பிரம்மா. ஓஹோ. இந்த அகில உலகத்திலே நாங்கள் தேவர்கள், நாங்கள் 3 பேர். யார் யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள். மும்மூர்த்தி தேவர்கள். 3 பேருக்கு என்னென்ன வேலை? யார் யார் தெரியுமா? இதோ கையிலே வாழ்ந்துடக்கூடிய சிவபெருமான் இருக்கிறாளவா? ஆமா. அந்த சிவபெருமானுக்கு என்ன வேலை? படியளக்கும் தொழில பரமனுக்கு. ஓ, எல்லா உயிர்களுக்கும் படி அளக்கிறது. உண்மைதான். சரி, விஷ்ணுவுக்கு? இதோ சங்குதுபாலிய வந்துடக்கூடிய பரந்தாமன் கோபால கண்ணன். இவருடைய தந்தையாருக்கு என்ன வேலை? நல்லவங்களுக்கு வரத்து கொடுப்பாரு, கெட்டவங்களை அழிச்சு விடுவாரு. யாரு? பெருமாள். மாயவர். அழிக்கும் தொழில் படைத்தவன் மாயவர். அப்ப உங்களுக்கு என்ன வேலை? இந்த சத்தியலோகத்திலே வந்துடக்கூடிய பிரம்மதேவனுக்கு என்ன வேலை? கருவே உருவாகி, கருவாடு உருவாகி. கத்திரிக்காய் 3 ரூபாய்க்கு வாங்குறியா? கருவே உருவாகி உருவே ஜனமாகி என்னுடைய வேலையோ பெண்டத்தை பிடிக்கும் தொழில் வேலையானதுப்பா, வேலையானது. என்ன, எந்த கையிலேயே? ஒற்ற கையிலேயே, சோத்து கையிலையா? 2 கையில பிடிச்சிருப்பா. 2 கையிலையுமா? ஒரு கையில பிடிச்சாது ஆவாதுடா. 2 கையில பிடிச்சாதான் அது நன்மையாக நடக்கும். 2 கையில உங்களுக்கு புண்டை பிடிக்கிற வேலை. என்னடா இந்த இதுல வந்து உனக்கு ஒரு கிழக்கு இருக்கு. இல்ல, பிண்டம் பிடிக்கிற வேலை. அதாவது உயிர்களை உருவாக்குவது என்னுடைய வேலையானது. உண்மைதானப்பா? சரி சரி சரி. இந்த சத்திய லோகத்துல எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீதியோடு இங்கே இருக்கலாம். ஒன்றும் நம்மளுக்கு கோயிலுக்கு மாத்தணும். பேச மட்டும் இங்க ஆடுறதா அங்க அவங்களோட விருப்பம் எங்க ஆட சொன்னாலும் நாங்கள் ஆடுவோம். அவங்க கோயில் நோக்கத்தில் நம்ம ஆடலாம்ல. சும்மா தோறதான், பெருமலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு போலாம். கோயிலுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா தோறில் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே உட்காந்து நாங்கள் பாதில் உட்காந்து பார்த்து அப்படியே பண்ணுங்க. நடத்தினா அப்படிங்க. ஆமாம், இது நல்லா இருக்குது. அந்த இடத்துல போனால் அப்பா ஒன்று கூறுதுரா. சாப்பிட்டு எடுத்து வெயிட் பண்ணி பார்த்தா பெஞ்சி வேஷம் போடுறது அங்கே, வேஷம் போடுறது இங்கே, ஆடுறது இங்கே. பெஞ்சி அலையாம பாருங்க. இடம் இருக்குதா? இங்கேயே மற்றவங்க காரி சரி, எட்டையா போடுங்க. ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன ஒரு அநியாயம், என்ன ஒரு அநியாயம். புதுமையாக இருக்கிறது, ஆச்சரியமா இருக்கிறது. இந்த சத்தியலோகத்திலே வாழ்ந்திருக்கூடிய இந்த பிரம்மதேவனானவன் நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது இந்த தினத்திலே நாங்கள் யாரு? ஐயா, உடைகிரி அயோத்தி மாநகரை ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பெயரோ தசரத சக்கரவர்த்தி. தசரத மன்னனும் தங்களுடைய பாதத்தை வணங்குகிறேன் ஐயா. அருமை அருமை அருமை. என்னுடைய பாதாரகமர்களை ஆதாரமாக பணிந்திருந்தாலும் இந்த அகில உலகத்தில் எந்த ஒரு குறைவில்லாமல் நீடுமுடி காலமாக வாழ என்று சொல்லி இந்த பிரம்மதேவன் மனதார வாழ்கிறேன். தங்களுடைய சித்தமே எனது பாக்கியம். இருந்த போதிலும் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கிறது. சந்தேகத்தை தீர்க்க வேண்டும் அல்லவா? உண்மைதான், உண்மைதான். உலகத்திலே மும்மூர்த்தி தேவர்கள் 3 பேர். சிவன், விஷ்ணு, பிரம்மான்னு சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவனாக இருந்தாலும் இந்த சத்தியலோகத்திலே வாழ்ந்தக்கூடிய பிரம்மதேவனை தேடி வந்திருக்கிறாங்க.
சரி என்ன அப்ப மக்களோடு சரி என்ன என் மன்னா தேவர்களே ஒருவராகப்பட்ட பிரம்மதேவர் ஐயா எப்படி எப்படி இருந்தாலும் தன்னும் தன்மையாக ஒன்று உடனாக இந்த தினத்திலே இந்த பிரம்மதேவனை தேடினே வந்திருக்கிறாயே என்ன நோக்கம் என்ன எதற்காக வந்திருக்கிறேன் என்ன காரணம் உங்களுக்கு தங்களை தேடி சக்கர கத்தி அளவா நீ அயோத்திவான இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேனே என்ன காரணம் என்று கேட்கிறீர்களா காரணம் என்ன ஐயா எனக்கு திருமணமாகி பல ஆண்டு காலம் ஆகிறது கல்யாணம் செய்து பல ஆண்டு காலம் ஆகிறது ஆமா சரி 3 பெண்களை திருமணம் செய்திருந்தாலும் நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை என்ன தீங்கானது செய்தேன் என்று தெரியவில்லை நான் செய்த பாவமா இல்லை என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவமா என்று தெரியவில்லை இப்படி திருமணம் செய்த நாள் முதல் இன்றைய நாள் வரைக்கும் எனக்கு பிறகு என்னுடைய நாட்டை ஆள்வதற்கும் என்னுடைய பெயரை சொல்வதற்கும் எனக்கு குழந்தை பாக்கியமானது இல்லை ஐயா ஒரு நாட்டுக்கு இளவரசனாக வந்துடக்கூடிய கல்யாணம் செய்து பல ஆண்டு காலமாகிறது இந்த பல ஆண்டு காலமாக உனக்கென்று குழந்தை பாக்கியமே இல்லாமல் போய்விட்டதா இன்னும் ஆச்சரியமா இருக்கிறது பாவம் செய்தாயோ அதனாலே இன்றைய தினத்திலே இந்த சத்தியோகத்தை தேடி வந்து தங்களிடம் பிரம்மதேவனிடம் குழந்தை வரமானது பெற்று போகலாம் என்று தங்களை தேடி வந்திருக்கிறேன் இந்த பிரம்மதேவனிடத்துல ஒரு குழந்தை வரத்தை வாங்கலாம் என்று சொல்லி ஆமா அவ்வளவு ஒரு சந்தோஷமாக வந்திருக்கிறான் உண்மைதான் மன்னா மிகவும் நான் சந்தோஷப்பட்டு இருந்தாலும் என்னை தேடி வந்திருக்கிறாங்கன்னா அவனுக்கு ஒரு நன்மை நாம் செய்ய வேண்டும் அல்லவா ஏன்னா சத்தியலோகத்துல வாழ்ந்திருக்கூடிய இந்த பிரம்மதேவனை நம்பி வந்தால் அந்த பிரம்மதேவன் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி என்னையே நம்பி நீ வந்திருக்கிற அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு முதல் யானை கடைசி 84 லட்சம் ஜீவராசிகள் அத்தனை ஜீவராசிகளையும் படிப்பது நீங்கள் படிப்பது நான் கருவை உருவாக்கக்கூடிய வேலை உங்களுக்கு என்னுடைய வேலையானது அப்படி இருக்கும் பொழுது தங்களை தேடி வந்தா சாம்பார் பத்திரிகை சாம்பார் பத்திரிகை சாம்பார் வருமா அதனாலே எனக்கு குழந்தை வரமானது வர வேண்டும் குழந்தை வரத்தை வாங்கலாம் என்று சொல்ல என்னோட நம்பிக்கையோட வந்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் நம்பியோடு வந்திருக்கிறார் மன்னா இருந்த நானு எனக்கு குழந்தை வர வேணும் என்று சொல்லி என்னை நம்பி வந்திருக்கிறார் அப்படி நான் உனக்கு குழந்தை வரத்தை கொடுத்தால் எனக்கு நீ என்ன நன்மை செய்வாய் ஐயா தாங்களோ தேவர்கள் ஒருவர் தாங்களுக்கு தேவையற்ற பொருளானது அங்க இருந்தாலும் சரி தாங்களுக்கு எந்த ஒரு நிறையா இருந்தாலும் சரி சரி எந்தவித பொறுப்பும் இல்லாமல் நான் தங்களுக்கு செய்கிறேன் அப்படியா மன்னா அதாவது குறிப்பாக உனக்கு குழந்தை வரத்தை நான் தர்றேன் அப்படி நான் உனக்கு குழந்தை வரத்தை நான் கொடுப்பது உண்மையாக இருந்தா நான் என்ன சொல்லுறோனோ அந்த வார்த்தைகளை கட்டுப்பட்டால் நிச்சயமாக உனக்கு குழந்தை வரத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படியா நான் என்ன பாவமானது என்ன காரியமானது செய்ய வேணும் இதோ செய்யாத தான தர்மங்கள் கிடையாது எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருக்கிறேன் எத்தனையோ விதமான தானங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன் அப்படியா அப்படி இருக்கும் பொழுது என்ன ஐயா செய்ய வேண்டும் உனக்கு குழந்தை வர வேணும் என்றால் இந்த தர்மத்தை செய்த ஒரு கையினாலே நீ ஒரு கர்மமானதை செய்ய வேண்டும் எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருக்கிறேன் எத்தனையோ புண்ணியங்கள் செய்திருக்கிறேன் இந்த புண்ணியம் செய்த கையாலே ஒரு பாவத்தினை செய்ய வேண்டும் ஒரு பாவத்தினை செய்ய வேண்டும் இந்த தர்மம் செய்த கையாலே ஒரு கர்மத்தை செய்ய வேண்டும் கர்மத்தை செய்ய வேண்டும் அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உனக்கு குழந்தை வர வேணும் ஆமா அப்படியா அப்படி குழந்தை வரத்தை நான் கொடுப்பது உண்மையா இருந்தால் இப்பொழுது கானகத்துக்கு போக வேண்டும் சரி கானகத்துல சென்று 1000 ஏழையை கொன்று விட்டு வந்தால் நிச்சயமாக அவனுக்கு குழந்தை வரத்தை கொடுப்பேன்
எனக்கு குழந்தை வரம் தருவதாக இருந்தால் திருமணம் செய்து பல ஆண்டு காலமாக உனக்கோ குழந்தை இல்லை. அதுதான் நிறுத்திட்டேன். என்னடா நேரம் பார்த்தது அதைய கூட குறைச்சிக்கோங்க. இந்த நாடகத்தெல்லாம் நல்லா இருக்காது. பண்ணாதீங்க. சரி மன்னா, அதனாலே ஏற்கனவே நான் என்ன பாவம் செய்தேன் என்று தெரியவில்லை. என்னுடைய முன்னோர்கள் என்ன பாவம் செய்தார் என்று தெரியவில்லை. அது தெரியாமல் படிக்கு எனக்கு குழந்தையானது இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது கானக மார்க்கமாக சென்று 1000 யானைகள் கொன்றான். அது ஒரு பெருத்த பாவம் அல்ல, ஒரு பாவம். அந்த பாவத்தை ஒருபோதும் என்னால செய்ய முடியாது. மன்னா, நீ சொல்லக்கூடிய வார்த்தை தவறாத ஒரு வார்த்தை பேசுகிறாய். இதோ 1000 யானையை கொண்டு விட்டவா உனக்கு குழந்தை மரத்தை கொடுக்கணும்னு சொன்னேன். தவறாத ஒரு வார்த்தை சொல்லிட்டு சொல்லி நான் கேவலமாக பேசுறேன். இருந்தா நானு இதோ 1000 ஏழையை கொள்ளை அல்லவா, அந்த பாவம் எல்லாம் என்னோடலே போகப்பா, என்னோடலே சேர்ந்துக்கிறோம். நான் செய்யக்கூடிய அந்த 1000 யானைகளை கொண்ட பாவம் ஒருபோதும் தசரத மன்னன் என்னை வந்து சேராது. உனக்கு சேரவே சேராது. தேவரவே ஒருவராகப்பட்ட தேவாதி தேவர் இந்த பிரம்மதேவனுக்கு எனக்கு அப்படியாப்பட்ட அந்த யானையை கொன்ற பாவம் அனைத்தும் தங்களுக்கு வந்து சேரும். உண்மைதான். அப்படியா? அதனாலே நிச்சயமாக கானகத்துல சென்று 1000 ஏழையை கொன்று விட்டவா நிச்சயமாக குழந்தை வரத்தை கொடுக்கிறேன் நான். அப்படியா? ஆகட்டும். இப்பொழுதே கானக மார்க்கமாக சென்று மதகரி என்று சொல்லக்கூடிய 1000 யானைகளை கொண்டு விட்டு குழந்தை வரம் பெறுகிறேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போனதோர் சங்கதி என்ன பொறுப்புடன் சொல்வாய் சாமி. அப்படி என்ன சாமி ஆச்சு? பிரம்மதேவனை நோக்கி கடூரமான தவங்களை செய்து சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மதேவன வரத்தை பெற்ற போது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? பிரம்மதேவா, உனக்கு குழந்தை வரம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. உனக்கு குழந்தை வரம் நான் தருகிறேன். குழந்தை வரம் தருவதாக இருந்தால் நான் சொல்வது போல செய்ய வேண்டாம் அப்படி என்று பிரம்மதேவனுடைய கட்டளை. என்ன தெரியுமா சொன்னார்? கானக மார்க்கமாக செல்ல வேண்டும். கானக மார்க்கமாக சென்று மதகிரி என்று சொல்லக்கூடிய 1000 யானைகளை கொன்று வந்தால் மட்டுமே, எப்படி 1000 யானைகளை கொன்று விட்டால் மட்டுமே தனக்கு குழந்தை வரமானது கிடைக்கும் என்று அதனாலே இப்பொழுதே கானக மார்க்கமாக சென்று அந்த 1000 யானைகளை கொன்று விட்டு குழந்தை வரமானது பெற்றுவிட்டு வருகிறேன். போய் வருகிறேன். யானைகளை கொள்ள வேண்டுமா? ஆமா, குழந்தை இல்லாத என்பதே மாபெரும் பாவம். அதாவது யானையை கொண்டு விட்டா பாவத்தின் மீது பாவம் வந்து சேரும். உண்மைதான். ஒரே ஒரு வாய்வாக்கு கொடுத்துக்கலாம். என்ன?
பொறுத்து கொள்ளுங்க. நம்ம யாருக்கு என்ன பாவம் செய்தோமோ தெரியல, யாருக்கு என்ன தீங்கு நினைத்தோமோ தெரியல. 3 மலை 3 மலையமார்களை திருமணம் செய்து 3 பேருக்கும் குழந்தைங்கள்ல இப்ப 1000 யானைகளை கொன்று விட்டு வந்து நமக்கு ஒரு குழந்தை வரம் வேண்டுமா சாமி? அந்த பாவத்தை நாம் செய்ய வேண்டாம் சாமி. குழந்தை வரமே வேண்டாம். அந்த யானையும் கொல்ல வேண்டாம். அது மட்டும் இல்லாம ஆரணியமான கானகத்துல அதாவது ஒரு யானையினுடைய பலம் எவ்வளவு பராக்கிரமம் இருக்கும். அதுபடி இருக்கும் பொழுது 1000 யானைகளை கொள்வது என்றால் சாதாரண விஷயம் இல்ல. இப்பொழுதே நாங்க குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆரணியமான கானகத்திலே யானையினால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்து விட்டா நாங்கள் கணவனையும் இழந்து குழந்தை இல்லாமல் நாங்கள் எப்படிங்க இந்த பூவுலகில் வாழ முடியும்? அதனால பொட்டிலிருந்து நாடிலிருந்து நகரிலிருந்து நாயகனை நாங்கள் வாழ முடியுமா சுவாமி? தேவிமார்களா, தாங்கள் ஒரு மாதம் கவலை கொள்ள வேண்டாம். ஏற்கனவே நாம் என்ன பாவம் செய்தோமோ, இந்த முன்னோர்கள் என்ன பாவம் செய்தார் என்று தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பாவத்தினை செய்து ஒரு பெருத்த பாவமாக விடும். அதனால போக வேண்டாம் என்று சொல்லுவீர்களா? கண்ணே, பிரம்மதேவர் எப்படி சொன்னார் தெரியுமா? அந்த 1000 யானை கொல்லக்கூடிய பாவமானது ஒருபோது தசரதமன்னா உன்னை வந்து சேராது. அந்த 1000 யானைகளை கொல்லக்கூடிய பாவம் இந்த தேவன் ஒருவனாகப்பட்ட பிரம்மதேவனையே வந்து சேரும். அதனாலே கவலை கொள்ளாமல் சீக்கிரமாக கானகத்திற்கு சென்று 1000 யானைகளை கொன்றுவிட்டு வா, அப்படி என்று பிரம்மதேவனுடைய கட்டளை. என்னுடைய அருளை உனக்கு தருகின்றேன். 1000 யானைகளை கொன்றாலும் சரி, ஆமா, அதனுடைய பாவம் உனக்கு வராது, என்னையே வந்து சேரும் என்றாரா? ஆமா. அப்படி என்றால் அதனால சென்று ரஜக துர்கவதாரி 4 வகை சேனையோடு வனவோடி பாரிசமாக வனவேட்டைக்கு போங்க. நாங்க அந்தபுரத்தில் இருக்கின்றோம். ஆமா ஆமா, அங்கதான் போகுது. அதான் சீக்கிரமாக கானகத்திற்கு சென்று 1000 யானைகளை கொண்டு விட்டு வருகிறேன். கணவர் வருவார் என்று வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருங்கள். குழந்தை வரம் வாங்கி நான் வருகிறேன். நீதான் முதல்ல பார்ப்போம். போயிட்டு வாங்க, போயிட்டு வரட்டும். அருமையான தங்கம்
ஏய் யார் இல்லப்பா பாட்டு பொண்ணு என்ன இன்னொன்னு பேரு என்ன கட்டிப்பட்டி பள்ளக்காடு கட்டப்பன் சரோஜா எப்படி பாட்டப்பன் சிராஜா என்ன அருமையான தங்கமே அவரை தொத்திருந்த நமக்காக வாரி வாரி வழங்கியிருக்கிறார் அண்ணவருடைய குடும்பமானது ஆண் போட பக்கம் வருஷம் விட்டாண்டு பெண் போட பக்கம் பெத்த பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று மந்த மகா ஈஸ்வரி மாரியம்மனுடைய கிருபையாலும் திருப்பதி ஏழுமலையுடைய கிருபையாலும் அவர் குடும்பமானது பல்லாண்டு காலமாக இருக்க வேண்டும். நண்பா காடக மார்க்கமாக வந்து இந்த 999 யானைகளை சரியாக 999 யானையை வேட்டையாடிட்டோம். ஒரே அம்புல. ஆமா சரி, இந்த அம்புகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும். பாருங்க. இந்த அம்புகளை பாதுகாக்க வேண்டும். சரி, அதனாலே மீதம் இருக்கக்கூடிய ஒரு யானையை கொண்டாங்க பிரம்மதேவன் சொன்ன பிறகு வரத்தை வாங்க முடியும் அல்லவா? அதனாலே சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு யானை வருவதாக பார்த்து கொண்டிருக்கலாம். ஓடி போயிடுச்சு. ஆமா, அதனாலே இன்னும் ஒரு யானையை கொண்டா மட்டும்தான் குழந்தை பிறகு கிடைக்கும். 999 கொண்டாச்சு. ஆமா, சரி சரி, சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு பிறகு வேட்டையை தொடங்கலாம். சரிங்க. அறிவியல் சபைகளை அதாவது வேட்டைகள் எல்லாம் முடிந்துவிட்டு இப்பொழுது சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று சொல்லி 999 யானைகளை கொன்றுவிட்டோம். ஒரு யானைக்காக காத்திருந்தார். அந்த கதை அப்படி இருக்க இப்பொழுது குருபுத்திரன் சபை தர்பார் மற்ற விஷயம் அறியலாம்.